இன்றைக்கி நான் கேவுரு மாவு வெல்லம் போட்டு அடை தட்ட போகிறேன். 1 கப்பு வெல்லம், 1½ கப்பு கேழ்வரகு மாவு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தண்ணி மாதிரி சூடு பண்ணிக்கணும். அது இது சூடு பண்ணி என்னாக்கா அடியில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நின்றுடும். அதனால் இது சூடாக இருக்கிறதுனால இது கரண்டியில் கலக்கிறேன். அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா கை சூடாகிடும். இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டை உருட்டி இப்படி வெள்ளை துணி மேலே இப்படி அதிரசம் தட்டுற மாதிரி காஞ்ச துணியாக இருக்கணும். அதில் தட்டி எடுத்துக்கணும். இது போல் காஞ்ச துணியில் சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். பெருசாக தட்டினாக்கா தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். இது போல் அதிரசம் மாதிரி வரும். எடுத்துடணும். நல்லா வெந்துடும். கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள்.